இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். இணைய பயங்கரவாதத்தை எதிர்க்க புதிய கட்டத்தில் நுழைகிறது PDRM. செயற்கை நுண்ணறிவு முக்கிய பங்காற்றுகிறது. பயங்கரவாதத்திற்கு எதிராக போராட PDRM AI தொழில்நுட்பத்தை கையில் எடுத்திருப்பதாக தேசிய காவல்துறை துணைத் தலைவர் தான்ஸ்ரீ அயூப் கான் மைடின் பிச்சை தெரிவித்துள்ளார். பயங்கரவாத அச்சுறுத்தல்கள் தற்போது அதிகம் இணையதளங்களில் நடந்து வருவதால் அதனை எதிர்கொள்ள AI முக்கிய பங்கு வகிக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உள்துறை அமைச்சுடன் PDRM இணைந்து சைபர் உலகில் நடக்கும் தீவிரவாத நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்கும் தடுப்பதற்கும் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தும் புதிய முயற்சியை தொடங்கியுள்ளதாக அயூப் கான் தெரிவித்துள்ளார். காவல்துறையின் பல பிரிவுகள் தற்போது இணையம் வழியாக நடக்கும் குற்ற செயல்கள் மற்றும் தீவிரவாத செயல்பாடுகளை விரைவாக கண்டறிய தொடங்கியுள்ளதாகவும் அதற்கு AI பயன்பாடு முக்கிய காரணம் என்றும் அயூப் கான் குறிப்பிட்டுள்ளார். மலேசிய கடலில் கடற்கொள்ளையர்கள் இல்லை என்றும் சிறிய அளவிலான கடல்சார் குற்றவாளிகள் மட்டுமே உள்ளனர் என்றும் நாடாளுமன்றத்தில் இன்று செவ்வாய்க்கிழமை கூறப்பட்டுள்ளது. கடந்த 2 ஆண்டுகளில் ஜொஹூர் மற்றும் மலாக்கா கடற்பகுதிகளில் பதிவான சம்பவங்கள் பெரும்பாலும் சிறிய அளவிலான திருட்டுகள் அல்லது கடத்தல் முயற்சிகள் என்று உள்துறை அமைச்சர் டத்தோசரி சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் விளக்கமளித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் கடல் சட்ட ஒப்பந்தத்தின்படி கடற்கொள்ளை என்பது நாடுகளின் அதிகார வரம்பிற்கும் அப்பாற்பட்ட உயர் கடல்களில் நடக்கும் செயல்கள் என்று குறிப்பிட்டுள்ள சைஃபுடின், மலேசிய கடல் பகுதியில் நடப்பது ஆயுதமேந்திய கொள்ளை அல்லது கடலில் திருட்டு என வகைப்படுத்தப்பட்டுள்ளன என்று தெரிவித்துள்ளார். அதேவேளையில் இந்த 2 ஆண்டுகளை ஒப்பிடுகையில் ஜொஹூர் கடல் பகுதியில் குற்றங்கள் பெருமளவில் குறைந்திருப்பதாகவும் தனது எழுத்துப்பூர்வ பதிலில் சைஃபுடின் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 20 வருடங்களாக பெரும் நெருக்கடியை எதிர்நோக்கிய பஹாங் குவாந்தான் ஜெராம் தோட்ட தமிழ் பள்ளிக்கு நிரந்தர தீர்வை ஏற்படுத்திய பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிற்கும் அதற்கு உறுதுணையாக இருந்த இலக்கவியல் அமைச்சர் கோபிந்த் சிங் டியோவிற்கும் ஜெலுத்தோங் MP RSN ராயர் நேற்று நாடாளுமன்றத்தில் இந்திய சமுதாயம் சார்பில் தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்த 2026 ஆண்டுக்கான பட்ஜெட் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய RSN ராயர் 2026 ஆண்டு பட்ஜெட்டில் இந்திய சமுதாயத்திற்கு சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதற்கு பிரதமருக்கு முதலில் தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். இதில் குறிப்பிடத்தக்க அம்சமாக பஹாங் ஜெராம் தோட்ட தமிழ் பள்ளி மாணவர்கள் பள்ளி கட்டட வசதியின்றி கடந்த 20 ஆண்டுகளாக கண்டெய்னர்களில் கல்வி பயின்று வந்தனர். அந்த தமிழ் பள்ளி மாணவர்கள் ஒரு நல்ல சூழலில் கற்றல் கற்பித்தலை தொடர்வதை உறுதி செய்வதற்கு புதிய கட்டடம் நிர்மாணிக்கப்படுவதற்கு 2026 ஆண்டு பட்ஜெட்டில் சிறப்பு நிதி ஒதுக்கீட்டை பிரதமரும் நிதி அமைச்சருமான டத்தோஸ்ரீ அன்வார் அங்கீகரித்து இருப்பது ஒரு 20 ஆண்டு கால பிரச்சினையை பிரதமர் தலைமையிலான மடானி அரசாங்கத்தால் மட்டுமே தீர்க்க முடிந்தது என்று RSN ராயர் புகழாரம் சூட்டினார். Saya sebagai ahli parlimen Kerajaan Perpaduan mewakili kaum India merakamkan kesempatan ini, menggunakan kesempatan ini untuk mengucapkan syabas dan tahniah kepada Yang Amat Berhormat Perdana Menteri, Yang Berhormat Menteri Digital, Yang Berhormat Damansara, Kerajaan Perpaduan selaku wakil kaum India dalam Kerajaan Madani di atas pengumuman Kerajaan Madani mengenai peruntukan khas dalam ucapan belanjawan untuk membina SJKT Ladang Jeram. Satu-satunya sekolah Tamil di mana murid-murid telah belajar dalam kontainer di negeri Pahang selama 20 tahun, Tan Sri Speaker. Saya amat berterima kasih kerana kali ini dalam Belanjawan 2026 kita telah mengumumkan bahawa sekolah ini akan diberi bangunan baru di mana murid-murid di sekolah ini akan dapat belajar dengan selesa.
அரசாங்கத்தில் இந்திய சமூகத்தை பிரதிநிதிக்கின்ற அமைச்சர் என்ற முறையில் டமான்சாரா MP கோவிந்த் சிங் டியோவிற்கும் இவ்வேளையில் தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக RSN ராயர் தமது உரையில் குறிப்பிட்டார். மலேசியா எனது இரண்டாவது வீடு திட்டத்தின் கீழ் மலேசியாவிற்கு வர நினைக்கும் வெளிநாட்டவர்கள் தற்போது கடுமையான பாதுகாப்பு சோதனைகளுக்கு உட்படுத்தப்படுகின்றார்கள் என்று உள்துறை துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் சம்சுல் அன்வார் நசாரா தெரிவித்துள்ளார். சுற்றுலா, கலை மற்றும் கலாச்சார அமைச்சகத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட முகவர்கள் மட்டுமே MM2H விண்ணப்பங்களை கையாள அங்கீகரிக்கப்பட்டவர்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். MM2H திட்டம் பொருளாதாரத்திற்கு நன்மை பயக்கும் என்றாலும் கூட கடுமையான சோதனை தேசிய நலன்களை பாதுகாக்கும் என்றும் சம்சுல் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு விண்ணப்பதாரருக்கும் ஒப்புதல் வழங்கப்படுவதற்கு முன்பு அவர்கள் காவல்துறை பின்னணி சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு அமைச்சிலிருந்து அனுமதி பெற வேண்டும் என்றும் சம்சுல் தெரிவித்துள்ளார். தேசிய பூப்பந்தாட்ட வீரர்களை குறிவைத்து சமூக ஊடகங்களில் வெளிவந்துள்ள அவதூறு மற்றும் மிரட்டல் கருத்துக்களுக்கு மலேசிய பூப்பந்து சங்கமான BAM கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. தேசிய வீரர்களை இணையத்தில் பகடிவதை செய்வது ஏற்புடையதல்ல என்று குறிப்பிட்டுள்ள அச்சங்கம் விளையாட்டாளர்களுக்கு எதிராக வெறுப்பை தூண்டும் பேச்சுக்கே இடமில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளது. வீரர்களின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வுக்கு எப்போதுமே முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அதேவேளையில் தேசிய வீரர்களை மரியாதையுடனும் நேர்மறையான கருத்துக்களுடனும் நடத்துமாறு பொதுமக்களை BAM வலியுறுத்தியுள்ளது. சுபாங்ஜயாவில் நேற்று வீடு ஒன்றின் வெளியே புதிதாக பிறந்த பச்சிளம் பெண் குழந்தையை கைவிட்டு சென்ற நபரை போலீசார் தேடி வருகின்றனர். இதுகுறித்து பொதுமக்களிடம் இருந்து காலை 10:27 மணிக்கு தகவல் கிடைத்ததாக சுபாங்ஜயா காவல்துறை தலைவர் அஸ்லான் மமாட் தெரிவித்துள்ளார். நீல நிற பை ஒன்றில் தொப்புள் கொடியுடன் அப்பெண் குழந்தை உயிருடன் கண்டெடுக்கப்பட்டதாகவும் பரிசோதனைகளுக்காக ஷாலாம் மருத்துவமனைக்கு அக்குழந்தை கொண்டு செல்லப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் குழந்தை பிறப்பை மறைத்ததற்காக குற்றவியல் சட்டம் பிரிவு 317 கீழ் இவ்வழக்கு விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் அஸ்லான் தெரிவித்துள்ளார். பேரா மற்றும் கெடாவில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு படிப்படியாக குறைந்து வருகின்றது. தற்காலிக நிவாரண மையங்களில் இருந்து வெளியேற்றப்பட்டவர்களின் எண்ணிக்கை இன்று செவ்வாய்க்கிழமை காலை நிலவரப்படி 1442 பேராக குறைந்துள்ளது. முந்தைய இரவில் இந்த எண்ணிக்கை 1514 பேராக இருந்தது. பேரா மாநிலத்தில் 3 மாவட்டங்களில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 128 குடும்பங்களைச் சேர்ந்த 437 பேராக குறைந்துள்ளது. முந்தைய இரவில் 136 குடும்பங்களைச் சேர்ந்த 467 பேராக பாதிக்கப்பட்டிருந்தது. அதேவேளையில் கெடாவில் இன்று காலை நிலவரப்படி பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 282 குடும்பங்களைச் சேர்ந்த 1005 பேராக குறைந்துள்ளது. நேற்று இரவில் 311 குடும்பங்களைச் சேர்ந்த 1047 பேர் பாதிக்கப்பட்டிருந்தனர். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.